ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எம்டி5 அக்கவுண்ட் வந்து எப்படி நம்ம சிஸ்டத்துல டெர்மினலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க மொபைல்ல எம்டி5 எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்க எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து எம்டி5 டெர்மினல். இது இதுதான் இங்க தான் நம்ம லாகின் அக்கவுண்ட் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தனா லாகின் பண்ணிக்கலாம். இது என்ன அக்கவுண்ட்னா, இது வந்து என்னோட ஃபேஸ் 2 அக்கவுண்ட். ஆல்ரெடி நான் ஃபேஸ் 1 கிளியர் பண்ணதுனால இந்த இடத்துல ஃபேஸ் 2 அக்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் 2% லாஸ்ல இருக்கிறேன். 6% பாசிட்டிவ் வரணும். ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல இப்போ நம்ம உங்களுக்கு எப்படி இந்த எம்டி5 அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் டு அக்கௌண்ட் கொடுத்துட்டோன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் எம்டி5 அக்கௌண்ட்டோட டெர்மினல். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஆன்லைனில் இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லுக் லைக் ட்ரேடிங் வியூ மாதிரியே தான் இருக்கும். ட்ரேடிங் மேலே இருக்க மேலே பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், 30 மினிட்ஸ் இதில் டைம் ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். இதில் மொபைலில் பார்ப்பீங்களா நியூ ஆர்டர் கொடுக்குறது எப்படின்னா, இதில் நியூ மார்க்கெட்டை நியூ ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லிமிட்டில் ஆர்டர் செக் பண்ணணும் இதெல்லாம் இதை கொஞ்சம் டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். இதில் ரைட் சைடு வந்தீங்கன்னா இதில் என்ன கரன்சி பேர் செக் பண்ணணும் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ எக்ஸாம்பிள் கோல்டு சில்வர் ஆட் பண்ணால் எக்ஸ்ஏஜி ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிரும். இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு இங்கே வந்துடும். இதுதான் இப்போ இது அதோட கரண்ட் சார்ட்டு ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்த உடனே எப்போவுமே எம்டி5 எப்போவுமே 1 ஹவர் சார்ட்டில் தான் டைப் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான டைம் பீரியடில் செக் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே கோல்டில் தான் ட்ரேட் பண்ணுவேன். அதனால் கோல்டு எழுதிக்கலாம். இதில் இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் இண்டிகேட்டர் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ இதில் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இண்டிகேட்டராக டைப் பண்ண ஆட் இண்டிகேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இது ட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடியது. வேண்டாங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும். உங்களுக்கு நம்ம ட்ரேடிங் வியூவில் என்னென்ன டூல்ஸ் ஹரிசாண்டல் வெர்டிகல் நிறைய டூல் இருக்கும். நம்ம என்னென்ன ஃபிபனாசி ரெட்ரேஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்களேன். டெலீட் பண்ணியாச்சு. அப்புறம் மெயின் திங் நம்ம ஆர்டர் போட வேண்டியது நியூ ஆர்டர். நீங்கள் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு லைவாக ஒரு அக்கௌண்ட்டு ஒரு ஆர்டர் வேணால் எடுத்து காமிக்கிறேன். வேண்டாம், இன்றைக்கோட லாஸிங் 2% என்னோட டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அச்சீவ் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதனால் இதை இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது லைவ் ட்ரேட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் எப்படிலாம் இருக்குன்னா பை லிமிட்டு, செல் லிமிட்டு நம்ம எப்படி எக்ஸாக்டாக மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் ஒரு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, பை லிமிட் போட்டு செல் லிமிட் போட்டுட்டு பை லிமிட் போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணுறீங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து வியூஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல பை லிமிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஆஃப்டர் பிளேசிங் ஆர்டர் கூட நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை வந்து மேலேயும் கீழேயும் ப்ளஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சு ட்ராக் பண்ணி. இதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் அப்புறம் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் செட்டிங்லேயே உங்களுக்கு ட்ரேடு ஆர்டர் வேணுமா, ட்ரேடு பொசிஷன், ஸ்டாப் லாஸ் லெவல் எல்லாமே இதிலேயே காமிக்கும். இந்த மாதிரி இந்த இதில் செட் பண்ணிக்கோங்க. லைட் தீம் வேணும்னா லைட் தீம் எடுத்துக்கோங்க. எனக்கு எப்போவுமே நான் டார்க் தீமில் தான் ட்ரேட் பண்ணுவேன். அதனால் டார்க் தீம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் இதில் எத்தனை அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் 1, 2, 3 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும்னா இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் லைட் தீமுக்குள்ள சார்ட் செட்டிங் ஒன் கிளிக் செட்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம சிங்கிள் கிளிக்கில் நம்ம ஆப்பில் வரல அதே மாதிரி இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம், டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக்கில் என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துக்கலாம். இதுதான் இதில் இருக்கிறத மெயின் டீட்டெயில்ஸ். இவ்வளவு இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். இதில் இது போக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லைவ் ட்ரேடிங் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லைவ் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி டுமாரோ கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.